எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம் ஜோதிட சொந்தங்களே. இன்னைக்கு பார்த்தோம்னா ராஜநிலை டிவியினுடைய சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கோம். இந்த காணொளி மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கோச்சார குருவினுடைய பெயர்ச்சியை பத்தி ஒரு அழகான ஒரு காணொளி, நல்ல விரிவான, உங்களுக்கு புரியும்படியா நீங்களே உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். பொதுவா கோச்சார குரு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே பரவலாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த கோச்சார குருவினுடைய பெயர்ச்சிய நிறைய மக்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஒரு வீட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குருபலம் வந்திருக்கா, பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமண விஷயங்கள் பாக்குறவங்க என்ன கேட்பீங்க? குருபலம் வந்திருக்கா ஜாதகத்துல அப்படின்னு கேட்பீங்க. அப்ப அந்த குருபலம்ங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, இந்த கோச்சார குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல வரும்போது வரக்கூடிய அந்த தன்மையைத்தான் நம்ம குருபலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களோட சந்திரன், இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேஷ ராசியாக இருந்தீர்களானால் தற்போது ரிஷபத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு குரு பலத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுதான். அப்ப மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்கள், யாராவது கல்யாணம் இல்லாத பசங்களா இருக்குங்க, பொண்ணுங்களா இருக்காங்கன்னா, இப்ப இந்த வருஷம் நீங்க அதுக்கு அவங்கள அடுத்த நிலைக்கு, அவங்கள கல்யாணத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான நிலைக்கு நீங்க மூவ் பண்ணிருப்பீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுதான் குருபலம் அப்படிங்கிறது. அப்ப இதுதான் உண்மையிலே குருபலமா? அப்ப குருபலம் வந்தாதான் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி இருக்கும். அதற்கான ஒரு தெளிவான ஒரு காணொலியா தான் இது இருக்க போகுது. அப்ப இந்த குருபலத்தை பத்தி சொல்லும் போது முக்கியமா சந்திரனுக்கு இந்த பாவகங்களில் குரு வரும்போது நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய தன்மையில இருப்பார் தான். ஆனா அதே நேரத்துல குரு வரக்கூடிய இடங்கள்லயும் கிரகங்கள் இருக்கும். இப்போ உங்க ஜாதகத்துல 12, அதாவது லக்னம் முதல் 12 பாவகங்கள் வரை என்னென்ன கிரகங்கள் உட்கார்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப லக்னம்னா லான்னு போட்டிருக்கும். அப்ப அந்த லக்னத்தில் அமர்ந்திருக்கிற கிரகம், அந்த கிரகத்துக்கு குருவோட தொடர்பு வருதா? எப்படி வருது? குரு பார்க்கக்கூடிய இடங்கள்ல அந்த கிரகம் இருக்கா? குரு உட்காரக்கூடிய, இப்ப உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமா இருக்கீங்க, அங்க உங்க ஜாதகத்துல குருவே இருக்காரு. இப்ப கோச்சார குரு அந்த இடத்துக்கு வர்றாருன்னா இந்த வருஷம் உங்களுடைய முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப அபரிமிதமா இருக்கும்னு சொல்லலாம். அப்ப மேஷத்துல இருக்கிற குரு மட்டும்தான் அபரிமிதமா இருப்பாரா? மேஷத்தில், சிம்மத்தில், தனுஷ்ல ஒருத்தர் குரு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல் தரமான யோகத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். இந்த வருஷம் உங்களை லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகும் உங்களோட ஜாதகம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம், உறுதியிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இதெல்லாம் லைவ்ல நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அதே நேரத்துல மேஷத்திலயும் கிரகம் இருக்கு மேடம், அங்க குரு மட்டும் இல்ல மேடம், எனக்கு கூட ஏதாவது பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கு, ராகுவோ செவ்வாயோ, இங்க ஏதாவது ஒரு பாவ கிரகம், அதாவது செவ்வாய் குருவோட தன்மையோட இணையும் போது வேற ஒரு பலன் ஏற்படும். ஆனா அங்க பாவ கிரகங்களோட தொடர்பு அந்த குருவுக்கு இருக்கு. அதே நேரத்துல இந்த குரு வர்றார் அப்படின்னா குருவோடு குரு இணையும் போது சுபத்துவத்தையும், அதே நேரங்களில் அந்த பாவ கிரகங்கள், முக்கியமா ராகு கேது இருந்தாதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு மீனத்துல இங்க ராகு இருக்கார், இன்னைக்கு கோச்சாரத்துல மீனத்துல ராகு இருக்கார். அப்ப அங்க உங்களோட ஜனன ஜாதகத்துல யாருக்காச்சும் மீனத்துல குரு இருந்ததுன்னா நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா, உங்களுக்கு நகை ஏதாவது தொலையும், நகை கலண்டு விழுகும், கீழே விழுகும், காணாம போகும், உங்க வீட்டுல திருடு போகக்கூடிய சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும், பெரிய பணத்தை யாரையாவது நம்பி ஏமாந்து கொடுத்துட்டு வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இதெல்லாம் உங்களுடைய ஜனனகால ராகு மேல உங்களோட கோச்சார ராகு ஜனனகால குரு மேல இப்படி போகும்போது இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாவே சொல்லலாம். அப்போ உங்க ஜாதகத்துல இன்னைக்கு நம்ம என்ன பலன், இப்ப நம்ம இந்த வீடியோல பேசிட்டு இருக்கோம் கோச்சார குருவை பத்தி. அப்ப கோச்சார குரு உங்களுக்கு எங்கெல்லாம் இருந்தா எப்படியெல்லாம் நன்மை செய்வார் அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா சூரியன் இருக்கார் உங்க ஜாதகத்துல, ஒரு இடத்துல சூரியன் இருக்கார், அங்க இப்ப கோச்சார குரு என்ட்ராகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய புகழ் பரிணமிக்கும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களோட புகழ் எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு நீங்க உங்களை உங்களோட ஜாதகம் உயர்த்தி கொண்டு போகும்.
அதுதான் வந்து இந்த சூரியன் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து வெளிக்காட்டி தருவாரு. அடுத்து வந்து பார்க்கும்போது சந்திரனை தொடர்பு கொள்றாரு. சந்திரனுக்கு வந்து கோச்சார குரு தொடர்பு வந்தது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு இடப்பெயர்ச்சியை சந்திப்பீர்கள். ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவீங்க உங்களோட லைஃப்ல. அது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை மூவ் பண்ணிட்டு போகும். அந்த சந்திரனை வந்து குரு தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக நிறைய பயணங்கள் இருக்கும். பயணங்கள்ங்கிறது உங்களுக்கு அது லாபகரமான பயணங்களாக அமையும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது பயண கிரகம், அந்த மூவிங்லயே இருக்கிறது, ஆசிலேஷன்லயே இருக்கிறது. அப்ப அது மேல குரு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களை உங்க அடுத்த பயணத்திற்கு நீங்க பண்ணக்கூடிய பயணம் உங்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றக்கூடிய தன்மையை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாறாத விதி. இதே இன்னும் வளர்ப்பிறை சந்திரனாக இருந்து இந்த குருவினுடைய தொடர்பு இருக்கும்போது ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியா இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த போராத ஒரு சில பேருக்கு வந்து சூரியனோ சந்திரனோ ஒரு சரியான ஸ்திதியில இல்ல, அதாவது அம்மா அப்பாவினுடைய வளர்ப்பு அப்படிங்கிறதே அங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் வந்து உங்க ஜாதகத்திலே செக் பண்ணிக்கலாம். சந்திரன் மைனஸா இருக்கும். அதாவது ஒரு கிரகம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். எப்படி? இப்ப உதாரணத்துக்கு அப்பாங்கிறத நம்ம ஜோதிஷத்துல என்ன சொல்றோம்? சூரியன் சொல்றோம். அப்ப சூரியன் நல்ல நிலையில இருக்கும்போது அப்பா வந்து ஒரு ரொம்ப ஹை கேடரா உங்களுக்கு எப்பயுமே ஒரு வழி நடத்தக்கூடியவரா, உங்களுக்கு நிறைய சொத்து சம்பாரிச்சு வச்சு உங்களை எப்பயுமே கேர்டேக் பண்ணிக்கக்கூடிய ஒரு தகப்பனாரா இருப்பாரு. செகண்ட் கேட்டகரி, சொத்து சம்பாதிக்காட்டினாலும் பாசம் ரொம்ப அன்பான ஒரு அப்பாவா இருப்பாரு, வழி நடத்தக்கூடிய ஒரு அப்பாவா இருப்பாரு. தேர்ட் கேட்டகரி, இந்த ரெண்டுமே இல்ல, உங்களுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தாலே ஆகாது. அப்ப இதுதான் ஒரு கிரகத்தோட வேலையே. ஒரு எந்த ஒரு கிரகத்தையுமே இந்த 3 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. அந்த கிரகத்தோட தன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தா அது லாங் லாஸ்டிங்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். மிடில் அப்படிங்கிறது அது வந்து நம்ம மேல பாசம் வச்சிருக்கும்பா. எந்த காரக உறவா இருந்தாலும் ஒரு செவ்வாயே நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தா உங்க அண்ணா தம்பி உங்களுக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல லேண்ட் பொறுத்து உங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும். மிடில் கேட்டகரி அவங்க வந்து போக்குவரத்துல இருப்பாங்க, உங்க கூட பேசுவாங்க, ஏதாவது கஷ்டம் நஷ்டம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதான் அவங்களோட. தேர்ட் கேட்டகரி, எனக்கும் எங்க அண்ணா தம்பிக்கும் சண்டை, கோர்ட்ல தான் நிக்கிறோம், இதுதான் தேர்ட் கேட்டகரி. அப்போ இந்த கிரகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இந்த பேராமீட்டர்ஸ் சொன்னேன். அப்ப இந்த 3 பேராமீட்டர்ஸ்குள்ள ஒரு கிரகம் வந்துடும். அப்போ உங்களோட சந்திரன் எப்படி இருக்குங்கிறத இந்த 3 பேராமீட்டருக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக நன்றாக ஒரு தாய் உங்களை கவனிச்சுக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டு வழி சொத்து வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த சந்திரன் ரொம்ப பிரகாசமான ஒரு சந்திரனா இருக்கு. உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்க எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத விரும்புவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த குருவினுடைய தொடர்பு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக போகும். உங்களுக்கு தான் இந்த குரு பயிற்சின்னு சொல்றாங்க இல்லையா, ஜாதகத்துல பார்க்கும்போது நிறைய பேர் இந்த நம்ம எங்க அஸ்ட்ராலஜர்ஸே நிறைய பேர் வந்து இந்த குரு பயிற்சியை பத்தி பேசும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும் சொல்லும்போது இந்த மாதிரி சந்திரன் நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதல் தரமான யோகத்தை இந்த குரு பயிற்சி வாரி வழங்கும். அப்போ மிடில்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணும். ரொம்ப சந்திரனே வந்து ரொம்ப டவுன்ல இருக்காரு அப்படின்னா இவங்கதான் சண்டைக்கு வருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு பழிக்கவே மாட்டேங்குதுங்க, நீங்க கோச்சார குரு பயிற்சியை பத்தி ஆஹா ஓஹோங்கிறீங்க, ஆனா எங்களுக்கு வந்து அது வேலையே செய்யாத மாதிரி இருக்கு. இதுக்கு நிறைய பேராமீட்டர் இருக்கு. ஒரு ஜாதகத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய கோச்சார விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் பழிக்காமல் போவதற்கு நிறைய பேராமீட்டர் இருக்கு. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எல்லாமே சயின்ஸ் தாங்க. எல்லா பிளானட்டுமே வந்து ஒரு அழகான ஒரு அலைவரிசையில் இந்த பிரபஞ்சத்தில் அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா ஒரு வழியில சுத்தி வந்துட்டே இருக்கு. அதோட அந்த அவங்களோட அந்த டிஸ்டன்ஸ், அவங்க எங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், நம்மளோட ஆண்டனா, அதாவது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் வழியா நீங்க அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சை எவ்வளவு பெறுகிறீர்கள், அது உங்களோட உடம்புல எப்படி வந்து கிரகங்கள் வந்து வியாபித்து இருக்கிறது. முக்கியமாக பஞ்சபூத கிரகங்களான இந்த குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சோ இவங்கெல்லாம் இந்த பஞ்சபூத கிரகங்கள் வந்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க, இவங்க 5 பேரும் உங்க ஜாதகத்துல என்னவா இருக்காங்க, இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜாதகத்தை தெளிவா சொல்லணும். இப்போ அந்த 9 கிரகங்களும் இப்படி இப்படி இருக்காங்க, உங்க ஜாதகம் இப்படிதான் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பஞ்சபூத கிரகங்கள் நம்ம உடல் தன்மையில எது இருக்கு, எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த நாடி வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க நாடி பிடிச்சு சொல்லுவாங்க, இப்ப இப்படி இந்த நாடி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு, நீங்க இதை சமப்படுத்தினீங்கன்னா தான் உங்க உடம்பு சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஜாதகமும் கூட. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் என்ன அலைவரிசையில இருக்கு, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கிரகம் வந்து சூரியனுடைய மண்டலத்தில் இருக்கிறதா, சந்திரனுடைய மண்டலத்தில் இருக்கிறதா, அதாவது ஜாதக கட்டத்துல கடகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 6 கட்டமும் சந்திரனுடைய மண்டலத்துல வந்துடும். சூரியன் அதாவது சிம்மத்துல இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய 6 கட்டமும் வந்து சூரிய மண்டலத்துல வந்துடும்.
அப்ப எப்படி எங்க அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்துதான் உங்களோட யோகமே அமைஞ்சிருக்கும். சரி, நம்ம இப்ப இந்த டாபிக் உள்ள வருவோம். அப்ப இந்த குரு வந்து என்ன பண்றாரு, உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகங்கள் மேல போகும்போது புனிதப்படுத்துகிறார். அந்த கிரகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். அந்த கிரக காரக உறவை சரிப்படுத்துகிறார். அதுல இருக்கிற பிரச்சனைய வந்து மைனஸ் பண்ணி அவங்கள உங்களோட இணக்கமாக்குகிறார். இதுலயே எல்லா கிரகத்துக்குமே உறவுகளும் இருக்கிறது, அது சார்ந்த ஒரு காரகமும் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டுலயுமே உங்களை வந்து குரு வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மையை கொள்கிறார். அப்போ இவ்வளவு நாளா சண்டை இருக்கும். அந்த சந்திரனுக்கு குரு பார்வைப்படக்கூடிய காலம் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களை ஓடி வந்து பேசுவாங்க. ஏன்? அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு ரொம்ப அழகா ரொம்ப நல்ல மேன்மையான ஒரு நபராக தெரிய ஆரம்பிப்பீர்கள். அதனால அவங்க உங்களுடைய நட்பை விளக்க கூடாது, நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. இப்ப உதாரணத்துக்கு யாருக்கு அது நடக்கும்? ஏற்கனவே இந்த 7.5 சனியில் மாட்டிக்கொண்டக்கூடிய மகர ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கோச்சாரத்துல தனுஷுக்கு வந்து போன குரு பயிற்சியும் மகரத்துக்கு இப்போ உள்ள குரு பயிற்சியும் சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம விலகி போனவங்க எல்லாம் உங்களை தேடி விரும்பி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். கோச்சார குரு உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள்ல கிரகம் இருக்கு, அவர் உள்ள பெயர்ச்சி ஆகக்கூடிய ராசியில இருக்கக்கூடிய கிரகம் இருக்கு அப்படின்னா அது நல்ல கிரகமாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப டாப் மோஸ்டா ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் இருக்கும். சில பேர் வந்து சனி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்ப குரு போயிட்டு இருப்பாரு. இவங்க தான் இப்ப வந்து நான் ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்பெல்லாம் உங்களுடைய ஜனனகால சனியை கோச்சார குரு தொடர்பு கொள்கிறதோ அப்போ உங்களுக்கு தொழில் எண்ணம்ங்கிறது மேம்படும். அப்ப நீங்க வந்து நான் என்ன பிசினஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. அப்போ கோச்சார குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் என்ட்ராகக்கூடிய இடங்கள்லையும் பிளானட்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ராகு கேது இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா பண்ணிக்கணும். எப்படின்னா ராகு கேது இருக்கும்போது, ராகு இருக்கும்போது தொலைகிறது, பணம் சம்பந்தமான ஒரு கிரைம் பிரச்சனை நடக்கிறது, அதே மாதிரி அந்த நகை காணாம போறது, தொலைஞ்சு போறது, எங்கேயாவது பயணங்கள் போல பிரச்சனை வர்றது, ஃபுட் பாய்சன் ஆகிறது, குழந்தைங்களுக்கு சங்கடம் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கேது சம்பந்தப்படும் போதும் குழந்தைங்களுக்கு சங்கடம் நடக்கும். அதே மாதிரி கடன் மூலமாக பணம் வந்து உங்களை தொல்லைப்படுத்திட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆன்மீக பயணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிதான் இந்த ராகு கேதுவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப இந்த ராகு கேது அதுக்குள்ள கோச்சார குருவும் என்டர் ஆயிடுச்சு, திசாபுத்தியும் நடக்குதுன்னா 100% இந்த பலன்கள்ல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆமா மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. பொதுவா வந்து கோச்சார கிரகங்கள்ல மேஜரா நம்ம பாக்குறது இந்த கோச்சார குரு, கோச்சார ராகு கேது, கோச்சார சனி. இந்த கோச்சார குரு உங்களோட பூர்வ கர்மால உங்களோட பெரியவங்க உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சாங்களோ அதற்குண்டான நற்பலன்களை எடுத்து கொடுக்கறதுக்காக வருவார். திசாபுத்தியும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சுன்னா சிறப்பான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கும். அதைத்தான் நீங்க ஒரு ஜோதிடத்தை அணுகி கேட்டுக்கணும். இப்ப நீங்க எனக்கே போன் பண்றீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு சிறப்பான திசாபுத்தியும் நடைமுறையில போயிட்டு இருக்கு, கோச்சார குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா இது உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு புண்ணிய கணக்கு, நீங்க போன பிறவியில பண்ண புண்ணிய கணக்கு, இது ரெண்டுமே இணைஞ்சு உங்களுக்கு நல்ல பாதை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அடுத்து சனி எடுத்துக்கோங்க. சனி எடுக்கும்போது முன்னோர்களுடைய நீங்க உங்க போன பிறவியில பண்ண பாவம் அவர்களுடைய அந்த பாவ கணக்கு ஏதாவது பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதனுடனான தண்டனை அப்ப கிடைச்சிட்டு இருக்கும். அந்த தண்டனையை நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களை செம்மைப்படுத்துவதற்கான வழியா எடுத்துக்கணும். இப்ப 7.5 சனியே நடக்குதுன்னா நிறைய பேர் அப்பான்னு பயந்துக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. சனி என்ன பண்ணுவாரு, ஜென்மத்துல வரும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை விளக்கி உங்களை நல்ல மனிதரா மாற்றுவார், குடம் போன்ற தங்கமா மாத்துவார். ஆனா அந்த சில பேர் சொல்லுவாங்க, எப்பா உசுரை தவிர ஒண்ணுமே இல்லை, நான் புளிஞ்சு எடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா நீங்க அந்த அளவுக்கு வந்து உங்க ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி வெளியில வர்றதுக்கு உங்களை வந்து தயார்படுத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு ரொம்ப லத்தார்ஜிக்கா கிளம்புறீங்க, நீ லத்தார்ஜிக்கா கிளம்புனா உனக்கு சோறே இல்லைன்னு சொல்லி ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்துவார். பயப்படுவீங்க நீங்க, ஐயோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம், இவ்வளவு நாள் நம்ம சரியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல உங்களை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பார். நிறைய விஷயங்கள்ல தடை தாமதத்தை ஏற்படுத்தி அதை சரிப்படுத்தக்கூடிய பங்கு இந்த ஜென்ம சனிக்கு உண்டு. அப்ப சனி என்ன பண்றாரு, உங்களை சரிப்படுத்துவதற்காக அந்த பாவ கணக்கினுடைய தண்டனையை பூரா வெளியில எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ராகு கேது முழுமையான கர்ம வினைகளை சொல்லக்கூடிய கிரகம். உங்களுடைய முன்னோர்களுடைய கர்ம வினை, உங்களுடைய போன பிறவினுடைய கர்ம வினை, திசாபுத்தியும் வரும்போது ராகு, அதாவது ஜனன கால ராகு கேது மேல கோச்சார ராகு கேதுவும் மிங்கிலாச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
ரொம்ப சிறப்பான ஒரு வேலையை, தரமான வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரியாத நோய், என்னன்னே தெரியாத பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இவங்க 4 பேரும் மேஜர். இதுல கோச்சார குருவுக்கு ஏகப்பட்ட நற்பலன்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு. இதே நீங்க கேட்கலாம், மேடம் இந்த ஜனனகால குரு அப்படிங்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆதிபத்தியம் இருந்ததுன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கும். அவர் வந்து உங்க ஜாதகத்துல ஆதிபத்திய அசுபரா இருந்தாருன்னு சொன்னா அதற்குண்டான பலன்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னத்துக்கு ஒரு சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய குருவே அவருக்கு பிடிக்காத இடத்துல பகை கிரகத்தோட இடத்துலயோ இல்ல ஒரு கேந்திரத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு கோணாதிபத்தியம் பெற்ற குரு கேந்திரத்துல ஏறிட்டார் அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னா அந்த வேலை பண்ணுவாரு, ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வேலையா பண்ணுவார். ஒரு திருமணத்தை அமைத்து தரக்கூடிய குரு அந்த திருமணத்தை பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காத திருமணமா பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதை என்கரேஜ் பண்ணுவார். இந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல குரு, இவர் நல்லவர் அப்படின்றத எடுத்துக்க முடியாது. இந்த இடத்தில் ஆதிபத்திய அசுபத்தை அவர் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு இன்புட்டை கொடுத்துருவாரு. அது நமக்கு சங்கடத்தை தரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனா அந்த வேலை நடந்துடும். இதுதான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். அப்போ பொதுவான பலன்கள் நம்ம சொல்லும் போது கோச்சார குருவினுடைய பார்வையில சேர்க்கையில கிரகங்கள் இருந்தா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இல்லாத நேரத்துல நீங்க அதை எப்படி பாசிட்டிவ் பண்ணலாங்கிறத தகுந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னோட பேரு மீனாட்சி பரமகுரு. நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் மொபைல் நம்பர் 9943927722. வாழ்க வளமுடன். நன்றிங்க.